Hello viewers, welcome back to MAYIL Academy Neet YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சேனலில் புதுசாக இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் சக்ஸஸ் பேட்ச்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 சப்ஜெக்டில் இருந்தும் நீட் 2022க்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக அதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை வந்து லெசன் வைஸ் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? டெய்லி இது அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அப்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ப்ரியாரிட்டியில் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லி கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பயாலஜி லெசனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற 12th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்லேருந்து டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டைப்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஓவியூல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் 3 பார்ட் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டை நம்ம சொல்லியிருப்போம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபைலார், இன்னொன்று சலாசல், இன்னொன்று உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல். இது 3 பேஸ் பண்ணி தான் இந்த ஓவியூவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் யார் இதில் ஃபேக்டராக இருப்பாங்க அப்படின்னா ஃபியூனிகுலஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் நம்ம என்விரான்மெண்டல் பிளான்ட் ஸ்பீசியஸில் இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆர்த்தோட்ரோஃபஸ். ஓகேங்களா? ஆர்த்தோட்ரோஃபஸை நம்ம இன்னொரு நேம்லேயும் சொல்லலாம், ஏட்ரோஃபஸ் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? ஆர்த்தோ அப்படின்னு என்ன மீனிங்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? நம்ம போன்லாம் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட் லாங் லென்த்தியராக இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஆர்த்தோன்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோனா ஸ்ட்ரெயிட் லைன். எது ஸ்ட்ரெயிட் லைன்? மைக்ரோபைல் ரீஜியன், chalazal region and funicle. These 3 parts are looking in a straight line. Okay, that is considered as orthotrophous. இதுதான் முதல்ல ஒரு primitive type of ovula இருந்தது. ஓகேங்களா? அதாவது primitive typeனா எப்படி சொல்லலாம், ஜிம்னோஸ்போம்ஸ் டு ஆஞ்சியோஸ்போம்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேட்டகரியில் வரும்பொழுது இந்த மாதிரி டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் தான் பார்த்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பைப்பர் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பைப்பர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, பெப்பர் பிளான்ட்டை தான் இங்கே பைப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனா பைப்பரேசி ஃபேமிலி. ஓகேங்களா? பைப்பரேசி ஃபேமிலி அப்படிங்கிறதுனால தான் பைப்பர் அப்படின்னு சொல்கிறோம். பாலிகோனம் தென் சைக்கஸ். ஸோ பாலிகோனம் அப்படிங்கிற பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு பூண்டு செடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு புஷ்ஷி ஏரியாஸில் இந்த மாதிரியான செடியை பார்க்கலாம். அண்ட் தென் இது ஃபெமிலியர் நேம் சைக்கஸ். இது தெரியும் உங்களுக்கு, ஜிம்னோஸ்போம்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. சைக்கஸ் அண்ட் பைன் அந்த ட்ரீலாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ட்ரீ. ஸோ இப்போ இந்த ஆர்த்தோட்ரோஃபஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸில் இந்த மாதிரியான பார்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பாருங்கள். இது ஓவியூல். ஓகேங்களா? அண்ட் தென் சலாசல் எண்டு, மைக்ரோபைலார் எண்டு. மைக்ரோபைலார் எண்டு எப்பயுமே ஓப்பனிங் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மைக்ரோபைலார் எண்டு, சலாசல் எண்டு, ஓவியூல். இதை தான் நம்ம ஆர்த்தோட்ரோஃபஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் ஒன் அனாட்ராஃபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் ஓவியூல் டேர்ன்ஸ் அட் 180 டிகிரி. பாருங்கள், மேலே இருந்த மைக்ரோபைலார் இப்போ எங்கே வந்துடுது, கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஓவியூல் என்ன ஆகும், மேலேருந்து இப்படி வந்தோம்னா 180 டிகிரி. சரிங்களா? ஸோ அப்போ 180 டிகிரிக்கு டேர்ன் பண்ணி இன்வெர்டட் பொசிஷனில் வந்துச்சு. அப்போ இன்வெர்டட் பொசிஷனில் வந்துச்சுன்னா மைக்ரோபைலார் என்ன ஆகும் அப்படின்னா ஹைலம்க்கு நியர்பையாக அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். ஹைலம்னா எங்கே சார் இருக்குது அப்படின்னா, ஹைலம் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் ஃபியூனிக்கிள் அண்ட் த ஓவியூல். ஓகேங்களா? ஃபியூனிக்கிள்க்கும் அந்த மைக்ரோபைலார் எண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லேயரை தான் ஹைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஓவியூல் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் 82% ஆஃப் ஆஞ்சியோஸ்பம் ஃபேமிலிஸில் இதை பார்க்கலாம். எது? அனாட்ராஃபஸ். அனாட்ராஃபஸ் அப்படின்னாலே 180 டிகிரி. ஓகேங்களா? அடுத்து ஆம்பிட்ராஃபஸ். ஆம்பிட்ராஃபஸ் அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது ஓவியலும் சரி எம்ப்ரியோ சாக்கும் சரி, ஓவியலுக்குள்ளார இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்ஸ், ஓகேங்களா, அதுவும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு ஷேப்பில் இப்படி வளைஞ்சிருக்கும்.
ஓகேங்களா, கர்வ்டு ஷேப்பில் வளைஞ்சிருக்கும். அது பார்க்குறதுக்கு ஹார்ஷூ ஷேப் ஸ்ட்ரக்சர், ஹார்ஸுடைய கால் குதிங்கால் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆம்பிட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவியூலில். அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது எந்த மாதிரியான பிளான்ட் ஸ்பீசிஸில் பார்க்கலாம்? லெம்னா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வெரைட்டி. லெம்னா அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டாக்னன்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா பச்சை பசுன்னு குட்டி குட்டியாக செடிங்க அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். பாசி மாதிரியே இருக்கும், ஆனால் தண்ணி மேலே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். அதுதான் லெம்னா பிளான்ட்டு. பாப்பி பிளான்ட் அப்படிங்கிறது பட்டர் கப் மாதிரி ரோஸ் வளரும். பட்டு ரோஸுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, அது மாதிரி பட்டர் கப் மேலே லேயராக ஷீட் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வளரக்கூடிய எல்லா ரோஸ் வெரைட்டிஸ் அதில் ஃப்ளவர் வெரைட்டிஸ் எல்லாமே பாப்பி பிளான்ட் வரக்கூடியது. ஆலிஸ்மா அப்படிங்கிறது இந்த மாதிரி பூ பாருங்கள், இந்த மாதிரி பூ பார்த்துருப்பீங்க ஒயிட் கலரில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான பிளான்ட் வெரைட்டிஸில் ஆம்பிட்ரோபஸ் டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெமி அனாட்ராஃபஸ். ஓகேங்களா, இங்கே இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அனாட்ராஃபஸ் அப்படிங்கிறது 180 டிகிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அடுத்தது என்ன சொல்கிறேன்? ஹெமி அனாட்ராஃபஸ். அப்போ 180ல் பாதி எவ்வளோ நமக்கு? 90 டிகிரி. ஓகேங்களா, அப்போ நம்மளுடைய ஓவியூல் கீழேருந்து மறுபடியும் ஓகேங்களா, கீழே இருந்த மைக்ரோபைலர் மறுபடியும் 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட் ஆங்கிளாக, அதாவது ரைட் ஆங்கிளாக வந்து நமக்கு டேர்ன் பண்ணிச்சு அப்படின்னா ஓகேங்களா, அது வந்து ஹெமி அனாட்ராஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரெனன்குலஸ். ஓகேவா, ரெனன்குலஸ் அப்படிங்கிற வெரைட்டியை சொல்லுவாங்க. அதாவது எது சொல்கிறது? டக்வீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த வெரைட்டிஸ் எல்லாமே அந்த மாதிரியான பிளான்ட் எல்லாமே இதில் பார்க்கலாம். டக்வீடு தண்ணியில் கொஞ்சம் செடியாக குட்டி குட்டியாக வளர்ற, நம்ம எப்படி பாப்பி சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுவும். கேம்ஃபைலோட்ரோஃபஸ் நெக்ஸ்ட் டைப். ஓவியூல் இஸ் கர்வ்டு மோர் ஆர் லெஸ் அட் ரைட் ஆங்கிள் டு ஃபியூனிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவியூலும் ஃபியூனிக்கலுக்கும் கிட்டத்தட்ட 90 டிகிரி வந்து இருக்குமா. ஓகேங்களா, பாருங்கள், இது வந்து ஃபியூனிக்கல், இது வந்து ஓவியூல். இப்போ பாருங்கள், இதுக்கும் கிட்டத்தட்ட 90 டிகிரி பார்க்குறதுக்கு கர்வ்டு போர்ஷனில் இருக்கும். பட் ஓவியூல் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு 90 டிகிரி ஆஃப் த ஃபியூனிகுலஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரி இருக்கும் இந்த இடத்துல நமக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? மைக்ரோபைலார் எண்ட் பெண்ட் டவுன்வர்ட்ஸ். மைக்ரோபைலார் எண்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஸ்லைடு சொன்னோம், இங்கேருந்து எகைன் இப்படி டேர்ன் பண்ணியிருக்கும் இப்படி கீழே. ஓகேவா, அப்போ 90 டிகிரி வந்து ஆங்கிள் பார்க்கும்பொழுது நம்ம அது வந்து கேம்ஃபைலோட்ரோஃபஸ். கர்வ்டு போர்ஷன் ஆஃப் த எம்ப்ரியோனாலே நம்ம வந்து இதில் சொல்லியிருந்தோம், எங்கள் ஆம்பிட்ரோஃபஸில் நம்ம சொல்லியிருந்தோம் ஹார்ஷூ ஷேப்பில் இருக்கிறது இந்த இடத்துல. ஓகேங்களா, ஆனால் கர்வ்டு ஷேப்லேயே 90 டிகிரி ஃபியூனிக்கல் வந்து கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து லெகுமினேசி ஃபேமிலி அண்ட் க்ரூசிஃபெரே ஃபேமிலியில் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆம்பிட்ரோபஸ்க்கு ஃபியூனிகுலஸ் பக்கமாக மைக்ரோபைலர் எண்ட் நியர்பையாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸுக்கும் ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ஹார்ஷூ ஷேப்புக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. தென் சிர்சினோட்ரோஃபஸ். சிர்சினோட்ரோஃபஸ் பார்த்தீங்கன்னா ஓவியூல் டர்ன்ஸ் அட் மோர் தேன் 360 டிகிரி ஆங்கிள். அதாவது பாருங்கள், நமக்கு வந்து பிளான்ட் எங்கே இருந்தது? மைக்ரோபைலார் கீழே இருக்கும். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பிளான்ட் வச்சுருப்போம். இந்த இடத்துல இப்படி மைக்ரோபைலார் இருக்குன்னா இங்கேருந்து ஒரு ரொட்டேஷன், ஓகேங்களா, மேலேருந்து ஒரு ரொட்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி மேலுக்கு டேர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து சிர்சினோட்ரோஃபஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஓவியில் வந்து நம்ம ஒப்பன்ஷியா பிளான்ட்டில் பார்க்கலாம். கேக்டஸ் ஃபேமிலி இல்லையா, அதுக்கப்புறம் பிளம்பஜினேசி ஃபேமிலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஓவியூலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் அக்கரிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒவ்வொன்றும் நீங்கள் ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிர்சினோட்ரோஃபஸ்னால் 360 டிகிரி, கேம்ஃபைலோட்ரோஃபஸ் 90 degree related to curved portion, hemianatrophes 90 degree to the funicle, and then orthotrophus that is straight angle, anatrophes is 180 degrees turn over the funiculus, amphitrophes is curved shape of horseshoe shape structure. ஓகேங்களா, இந்த மாதிரி சின்னதாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் வச்சு படித்தோம்னா ஈஸியாக நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங் திஸ் வீடியோ.